Ponvandam Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. வீடுகளுக்கான 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடர்பாக அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. கட்டண மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான சுற்றறிக்கை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்கான 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடர்பாக அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. கட்டண மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்தக்கூடிய வீடுகளுக்கு 200 யூனிட் இலவசம் என்பதுதான் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தாவேக தலைவர் விஜயின் முதல் கையெழுத்தாக இருந்தது. இந்நிலையில் அது தொடர்பான சுற்றறிக்கை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், சுற்றறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது, அதுல என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? திலகவதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அமைந்தவுடன் 500 யூனிட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வீடுகளுக்கு 200 யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தற்போது அதனை செயல்படுத்தும் விதமாக மின்வாரிய அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கு. அதுல 200 யூனிட் இலவச மின்சாரம் மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த அறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. மின்வாரியம் அனைத்து மாவட்ட மின் பொறியாளருக்கான சுற்றறிக்கையில கட்டண மென்பொருளில் தகுதி சரிபார்ப்பு, மானிய கணக்கீட்டு முறை, கட்டண பட்டியலில் உருவாக்கம் மற்றும் கணக்கியல் அறிக்கை விதிகள் தொடர்பான தேவையான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும், கட்டண மென்பொருளில் செயல்படுத்தப்பட்டுள்ள புதிய கூடுதல் மானிய விதிமுறை குறித்து அதிகாரிகள் பணியாளர்களுக்கு தெரிவிக்க பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தல் மேற்கொள்ள வேண்டும் என்றும், 2 மாதங்களுக்கு ஒரு முறை 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் தகுதியுள்ள வீட்டு உபயோக நுகர்வோருக்கு 10/5/2026 முதல் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும். 2 மாதங்களுக்கு ஒரு முறை 500 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோர் தற்போதுள்ள கட்டண முறையிலேயே 100 யூனிட்கள் வரையிலான இலவச மின்சார பலனை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து சேவையை பெறுவார்கள். 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சார அறிவிப்பை செயல்படுத்துவது தொடர்பாக இந்த சுற்றறிக்கை என்பது தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது. திலகவதி, கட்டண மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அப்படின்ற அடிப்படையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு கட்டண மென்பொருள்ல? ஏன்னா 200 யூனிட் அப்படின்ற அந்த வரம்பு இப்போ அதிகமாக வைக்கணும். முன்னாடி இருப்பது போல 100 யூனிட் 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துபவர்களுக்கு அந்த 100 யூனிட் அப்படியே தொடர வேண்டும். அந்த மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கா? ஆமா, இது நம்ம முன்னாடி பார்த்தோம்னா 100 யூனிட் வரை இலவச மின்சாரமும், 100 யூனிட்ல இருந்து 200 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு ஒரு ஸ்லாப், 200 யூனிட்ல இருந்து 300 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லாப்னு தனித்தனியா கட்டண முறை என்பது இருந்தது. தற்போது பார்த்தோம்னா நேற்று முன்தினம் பார்த்தோம்னா மின்சாரத்துறை சார்பில் 200 யூனிட் வரை இலவசமாகவும், 200ல இருந்து 300 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு மின்சார கட்டணம் எவ்வளவா இருக்கும், 300ல இருந்து அதாவது 400 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு மின்சார பயன்படுத்தும் நபர்களுக்கு எவ்வளவு கட்டணம் இருக்கிறது என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் என்பது நேற்று முன்தினம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அவை அனைத்தையும் பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பானதான் தற்போது அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே குறிப்பிட்டவாறு 200 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கான மாற்றங்களை ஏற்கனவே மேற்கொண்டிருப்பதாகவும் அதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும். அது தொடர்பாக தான் தற்போது இந்த சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். Ponvandam Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow.